Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில பயங்கர கஷ்டங்கள் வருது. தோல்வி அடைஞ்சிட்டோம், வீடு கட்ட முடியல, கடன் பிரச்சனைகள், காசு கொடுத்த காசு வரல, ஏமாத்திட்டான், தொழில் பிரச்சனை, எது பண்ணாலும் போடுறோம் ஒண்ணுமே வர மாட்டேங்குது, வய வளர மாட்டேங்குது, இல்ல கப்பல்ல வலைய போடுறோம் மீன் கிடைக்க மாட்டேங்குது, இல்ல பிசினஸ் பண்றோம் வருமானம் வர மாட்டேங்குது, கஸ்டமர் வர மாட்டேங்கிறான், திருமணம் பண்ணணும் ஒண்ணு சுவாரஸ்யமாக இல்ல, பிள்ளைங்க பிறக்கல, இல்ல பலவிதமான பிரச்சனைகள், வாழ்க்கையே பஞ்சமாக இருக்கிறது, வாழ்க்கையே ஒரு சுடுகாடா இருக்குது, வாழ்க்கையே ஒரு வெறுப்பு தன்மையா இருக்குது, வாழ்க்கையே வெறுத்து போயிட்டேன் அப்படி என்று எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, my dear children of God, in our life at times we always face failures in our life. We started a business, went into failure. We started to study something, went into failure. We started a hotel, went into failure. We got married, went into failure. We got married, but no children, went into failure. And we invested some money, went into failure. We got debt and not able to repay, went into failure. We started to build the house, but went into failure, could not complete it. So many problems after problems in our life. I went to interview, no job. I got a job, no good salary. I got a good salary, but the owner is not good, the company and the colleagues are not good. So my life is full of dirty people. Dear friends, what to do now? Failure, full of famine in my life, full of famine in my life, full of panjam, full of problems in my life. That is what we see. முதல் ராஜாக்கள் 17வது அதிகாரம் 8 இலிருந்து 16 வரைக்கும் பார்த்தால், அரசனானவன் எழுந்து நின்று நிற்கிறான். எலிஜா எலியா என்ற தீர்க்கதரிசியை அழிக்க வேண்டும் என்று ஒரே எண்ணம் தான் அவனுக்கு. ராஜாவே நிக்கிறான், நாடு முழுவதும் தேடுறாங்க அவனுக்கு, அவனை அழிக்க வேண்டும், அவனை சின்ன பின்னமாக ஆக்க வேண்டும் என்று ராஜா ராணி ஒரு பக்கம் தேடுறா, ராஜா ஒரு பக்கம் தேடுறா, மந்திரிகள் ஒரு பக்கம் தேடுறாங்க, சோல்ஜர்ஸ் ஒரு பக்கம் தேடுறாங்க, காடு முழுவதும் அவனை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், நாடு முழுவதும் தேடுகிறார்கள், வீடு முழுவதும் தேடுகிறார்கள். இந்த ஒரு மகன் எலியா என்ற தீர்க்கதரிசி மாட்டிக்கிட்டான். அப்ப அவனுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன்டா என்று அவன் புலம்பி தள்ளிருப்பான் அல்லவா, டிப்ரெஷன்ல போயிருப்பான் அல்லவா, ஐயோ தூக்கு மாட்டிக்கிட்டா சாவலாம்லே, இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு இருந்தா நம்மள நறுக்கி போட்டுருவாங்களே அப்படி என்று அவன் நினைத்திருக்கலாம் அல்லவா. தெய்வ பிள்ளைகளே, சாப்பாடு கூட கிடைக்கல, அவன் வெறுத்து போன வாழ்க்கையா. அப்ப ஆண்டவரை தான் நம்பினான். நான் உன்னை நம்பினேன் ஆண்டவரே, நான் உன்னை நம்பினேன் ஆண்டவரே, நீர் தானே என்னை அபிஷேகித்து, நீர் தானே என்னை கூப்பிட்டு, ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்பினீர் அல்லவா, உம்முடைய ஞானத்தை கொடுத்தீர் அல்லவா, ஆண்டவரே நான் உம்முள்ளே அல்லவா, நான் உம்மை நம்பிதானே வாழ்கிறேன் அல்லவா, என்னை ஏன் கைவிட்டீர் ஐயா, ஆண்டவரே எதிரிகளை பாருங்க ஆண்டவரே, நீ சொன்னதை தானே ஐயா நான் சொன்னேன், ஆண்டவரே எதிரிகள் எல்லாம் எழுந்து நிற்கிறானே, என்னை கொல்ல பார்க்கிறானே என்று அவன் அச்சம் புட்டான். பிள்ளைகளை அச்சமடைந்தான். அப்ப அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், எனக்காக உதவும் ஆண்டவரே, சாப்பாடு இல்ல பசிக்குது என்று அவன் ஜெயிக்கிறான். தெய்வ பிள்ளைல, அப்பொழுது சாரிபாத் என்ற விதவையானவள்கிட்ட நீ ஓடிப்போ, அவள் உனக்கு சாப்பாடு கொடுப்பாள். அங்க போகிறான், அவளும் பஞ்சத்துல இருக்கிறாள், அவள்கிட்டையும் ஒண்ணுமே இல்லை, கடைசியா ஒரு கைத்துண்டு மாவு வச்சிருக்கிறா, அதுல ஒரு ரொட்டியை செஞ்சு கொடுமா என்று அவன் கேட்கிறான், அவளும் செய்து கொடுக்கிறான். அங்கு பயங்கரமான பஞ்சம் எல்லாம் கஞ்சம் எல்லாம் மிகவும் சிறப்பாக மாறி போகிறது. அங்கு இருந்த அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிறைந்து போகிறது, அவளுக்கு எல்லாமே கிடைக்கிறது. தெய்வ பிள்ளைகள், அப்ப சொரண்ட மாவு வருது, சொரண்ட எண்ணெய் வருது, அவளுக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஆண்டவர் அந்த இடத்துல எலியா மூலியமாக செய்கிறார். My dear children of God, எலியா
was afraid of King Ahab, because Ahab was searching to kill him. Jezebel was searching to kill him. All ministers were searching to kill him. All soldiers were searching to kill him. And the whole nation was searching for the prophet Elijah. Elijah did not know what to do. Where to go? What shall I do? Lord, help me, Lord. I am running, daily running, every day running, anytime running. Lord, day and night I am running, Lord, to save my life. It's you who anointed me. It's you who strengthened me. It's you who made me a prophet. It's you who gave me your words, Lord. I spoke only your words, Lord. Today I am in challenge. I am facing challenges, Lord. Lord, they are trying to kill me, Lord. Lord, save me, Lord. Save me, Lord. I am feeling hunger, Jesus. I am feeling hunger, Lord. He was praying. He was praying. The Lord commanded, go to Zarephath widow, and she will feed you. She will feed you. He ran there and he asked, Amma, give me some food. That lady did not have food. She was having only one handful of flour. And there she made a roti, a bread, and gave him. And he ate. And after eating, blessing, that person getting full of flour and oil in her vessels. Dear friends, lot of miracle happening. Lot of miracle happening. In the misery, in the trouble, miracle is happening. Among the misery, there is miracle. God saved Elijah. God killed Ahab. God killed Jezebel. அவர்கள் அனைவரும் மரித்து போனார்கள். ஆண்டவர் அவர்களை அழித்து போட்டார். ஆனால் எலிஜா வாழ்ந்தான். கடவுளை நம்பினவன் வாழ்ந்தான். அதே போல தெய்வ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையிலும் பஞ்சம் இருக்கிறதா? Are you facing famine? Are you in trouble? Are you in sickness? Are you without money? Are you without job? Don't worry. Believe in the Lord. Today you may be hunger. Today you may be feeling hungry. Never worry. Never worry. You will be fed and full. You will be filled. You will have lavish of food. Don't worry. This time is a trial time. This time is a trial time. The Lord will feed you more and more, and you will become a blessing to feed so many people. Zarephath woman was blessed and she fed many people. Many people. Zarephath அந்த விதவையானவள் அன்றிலிருந்து மற்றவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பவளாக மாறி போனாள். தெய்வ பிள்ளைகள் மாறி போனாள். அதே போல இன்று நீ வருத்தத்தில் இருக்கலாம், பஞ்சத்தில் இருக்கலாம், காசு இல்லாமல் இருக்கலாம், வருமானம் இல்லாமல் இருக்கலாம், நோயில் இருக்கலாம், பலவீனத்தில் இருக்கலாம். கவலைப்படாதே, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ ஆசீர்வாதமாக மாறுவாய். நீ தேவனை பெற்றுக்கொண்டு அந்த தேவனை சாட்சியமாக பற்றி கொண்டு நீ உலக மக்களுக்கெல்லாம் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற பிள்ளையாக மாறுவாய். கடவுள் உன்னை நிறைவாக 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 ஆசீர்வதிப்பார். God bless you. திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய
சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரன் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றுமாக எங்களுடைய சபை தலைவர் ரெவரன் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்துல கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்க. தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.